நிறைய பேர் ஈவன் நான் ஸ்டார்ட் அப்லேயே என்னாலையுமே ஒரு இன்ஸ்டியூட்டில் அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு நிலமையில தான் இருப்பேன். அந்த மாதிரி இப்போ கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை நிறைய அஃபோர்ட் பண்ண முடியாமல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு இதை ப்ரொவைட் பண்ண போகிறீங்க, ஒரு பிளான் வச்சுருக்கீங்க? கனா அகாடமி எப்போவுமே எல்லாருக்குமே அஃபோர்டபுளாக இருக்கணும், அதுதான் எங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவ். அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்க்ளூசிவாக பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான அப்ஜெக்டிவும் கூட. ஸோ அவங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எதுவுமே இல்லாமல் 65% ஆஃபர் வந்து அவுட்ரைட்டாக கொடுக்குறோம், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டுமே. அண்ட் சார், அப்போ மித்த போர்டு பசங்கள்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 3 இடங்களில், அம்பத்தூரில், டி நகரில் அண்ட் ஆலந்தூரில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஃபிசிக்கலாக வந்து எழுதணும். அதில் அவங்க வந்து 90% கூட அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு ரெடி. இது எதுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து அவன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கிறதுனால எக்ஸாமே இல்லாமல் அவனுக்கு ஸ்காலர்ஷிப், கண்டிப்பாக அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. பட் டிசர்விங் கேண்டிடேட்டாக இருந்து பே பண்ண முடியாதவனுக்காக தான் இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்.